சபரிமலையின் சுவரெங்கும் ஐயப்பன் வரலாற்றை பறைசாற்றும் வண்ண ஓவியங்கள் மிளிர்கின்றன. மாற்றுத்திறனாளி ஓவியர் ஒருவரின் தூரிகைகளால் தீட்டப்பட்ட ஓவியங்கள் அங்கு வரும் பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தி வருகிறது. காண்போரை மன்னர் காலத்திற்கே அழைத்துச் செல்லும் அழகு மின்னும் இந்த ஓவியங்களை படைத்தவன் யார் என்ற கேள்விக்கு விடையாக நிற்கிறார் மனு. 40 வயதாகும் மனு கொல்லம் மாவட்டத்தில் உள்ள பத்தனாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர். பிறவியிலேயே வலது கையை கணுவிலிருந்து இழந்தவர் இந்த மனு. 10ஆம் வகுப்பு வரை படித்த மனு இயற்கையிலேயே ஓவியங்கள் வரைவதில் வல்லவரானார். இந்நிலையில்தான் சபரிமலை சன்னிதானத்தில் ஓவியம் வரையும் வாய்ப்பு இவருக்கு கிட்டியது. மனுவின் திறமையை கண்டு வியந்த திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தலைவர் பிரசாந்த் அவருக்கு இந்த வாய்ப்பை വഴങ്ങിയിരിக்கிறார். പന്തളം കൊട്ടാരത്തിന്റെ ചുവരിലും വരച്ചു. ഇപ്പം അന്നദാന മണ്ഡപത്തിൽ ഇങ്ങനെ പല സ്ഥലങ്ങളിൽ വരയ്ക്കാൻ എനിക്ക് ഭാഗ്യം കിട്ടി. അത് എത്രയോ 2 കൈയുള്ള എത്രയോ നല്ല വരയ്ക്കുന്ന ചിത്രകാരന്മാരിവിടെ ഉണ്ട്. പക്ഷേ എന്നെക്കാട്ടിലും നല്ല വരയ്ക്കുന്നവരുണ്ട്. പക്ഷേ എനിക്ക് ഈ കൈയില്ലാത്ത എനിക്ക് ഇങ്ങനെ ഒരു ഭാഗ്യം കിട്ടി. അത് എന്താണെന്നറിയില്ല. ഭഗവാൻ എന്നെ കണ്ടതുകൊണ്ട് മാത്രമായിരിക്കും, എൻ്റെ കഴിവിലല്ല. 30 அடி நீளமும் 20 அடி அகலமும் கொண்ட சபரிமலை சன்னிதானத்தின் பின்னணியில் பிரம்மாண்டமான ஐயப்பன் அமர்ந்திருக்கும் பிரம்மாதமான வண்ண ஓவியம் ஒன்று. அன்னதான மண்டபத்தின் வலது சுவரில் அதே நீல அகலத்தில் ஐயப்பன் புலி மீது பவனி வரும் மற்றொரு ஓவியம். இந்த 2 ஓவியங்களும் 2 மாடி கட்டடத்தை விட உயரமானவை. பிறவியிலேயே சற்று கால் குறைபாடும் உள்ள மாற்றுத்திறனாளியான மனுவின் ஓவியம் சபரிமலையில் வீசும் சந்தன வாசத்துடன் பக்தர்களின் கண்களுக்கும் பக்தி பரவசத்தை ஏற்படுத்துகிறது. புதிய தலைமுறைக்காக தேனி செய்தியாளர் ரமேஷ் கிருஷ்ணன்.